தாளந்துகளை நாம் வெளிக்காண்பிக்கிற நேரம் இதோ சகோதரர்கள் சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மை, எத்தனை இன்பம்! கர்த்தர் அங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் வைத்திருக்கிறார். ஒரே குடும்பத்தின் பிள்ளைகளாய், கிறிஸ்து சபையின் குடும்பமாய் எல்லாரும் ஒன்றிணைத்து இந்த பண்டிகையை கொண்டாட ஆயத்தப்படுகிறோம். அன்பானவர்களே, இந்த பூமியிலே ஆண்டவருக்கு நிகரானவர் யாரும் இல்லை. யாருக்கு நிகரானவர்? சத்தமாக சொல்லுங்க. ஆண்டவருக்கு நிகரானவர் யாரும் இல்லை. வேதனாகிய சாஸ்திரியார் அவர்கள் சரபோஜி மன்னனிடத்தில் போய் வேலை பார்த்த பொழுது சரபோஜி மன்னன் வேதனாகியம் சாஸ்திரியாரை பார்த்து, நான் வணங்குகிற என் தெய்வத்தை குறித்து ஒரு பாட்டை பாட சொன்னாங்க. அப்பொழுது வேதனாகியம் சாஸ்திரியார் சொன்னார், எம்பரான் இயேசுவை தவிர ஒருவருக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், பாட்டை பாட மாட்டேன். நீ ஏன் தெய்வத்தை பாட்டு பாடினா உனக்கு ஏராளமான பொற்காசு தருவேன் என்று சொன்னார்கள். அவர் சொன்னார், என் இயேசுவையை தவிர நான் வேறு ஒருவரையும் என்ன செய்ய மாட்டேன், பாட மாட்டேன். அந்த பாடலின் ஒரு அங்கமாக இயேசுவையே பாடினார். அதனால தான் எல்லாருக்கும் தெரிந்த பாடல் உண்டு, இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவை துதி செய். அந்த பாடலை இப்பொழுது நாம் இப்பொழுது ஆண்டவரை துதித்து நாம் எல்லாரும் இந்த இசைக்கருவி வாத்தியங்களின் வழியாக கீர்த்தனைகளிலே ஒரு அழகான பாடல் இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவை, பிதாவை, பரிசுத்த ஆவியானவருக்கு நமஸ்காரம் பண்ணுகிற, முத்தொழிலும் செய்கின்ற ஆண்டவருக்கு நமஸ்காரம் பண்ணுகிற ஒரு பாடல் இருக்கிறது. அந்த பாடலை இப்பொழுது அன்பு பிள்ளைகள் தங்களுடைய இசைக்கருவியின் வழியாக ஆண்டவரை போற்றி புகழ்ந்த பிற்பாடு நாம் அடுத்த நிகழ்வுக்குள்ளாக கடந்து செல்வோம். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனை நமஸ்காரம். கர்நாடக இசையிலே அன்பு பிள்ளைகள் இப்பொழுது அவருடைய வாத்திய கருவிகளே சாக்ஸாஃபோன் மற்றும் கீபோர்டு மூலமாக அன்பு பிள்ளைகள் இப்பொழுது தங்களுடைய ஆண்டவரை துதித்து இந்த பாடலை பாடுவார்கள்.
எங்கோ நான் வாழ்ந்தேன்